தம்பி, இந்த மேடையில் இருக்கிறவங்க தயவு செய்து அப்படியே உட்காருங்க. தம்பி அப்படியே உட்காருங்க. ரேம்பில் இருக்கிறவங்க தயவு செய்து உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஒன்று கீழே இறங்குங்க, இல்லை ரேம்பில் அப்படியே உட்காருங்க. தொண்டை நண்டி அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளுங்க. அவங்க இந்த மேடையில் இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் கீழே அப்புறப்படுத்துங்க. தம்பி, மேடையில் இருக்கிறவங்க தயவு செய்து கீழே இறங்குங்க. நிகழ்ச்சி தொடங்க இருக்குது. மேடையில் இருக்கிறவங்க தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. மேடையில் இருக்கிறவங்க தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. கீழே இறங்குங்க. இருக்கையில் இருக்கிறவங்க மட்டும் அப்படியே அமருங்க. மீதி பேர்ல கீழே இறங்குங்க. தம்பி, இந்த முன்னாடி இருக்கிறவங்க தம்பி, இந்த செல்ஃபி எடுத்துக்கலாம் போதும். அப்படியே கீழே உட்காருங்க. இங்க முன்னாடி ஏமா இந்த மைக் வச்சு முன்னாடி கொஞ்சம் தயவு செய்து விடுங்க. தொண்டை அப்படியே கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. தம்பி, நீங்க கீழே இறங்கினது ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி நான் மக்களை பார்த்து பேச முடியும்? இந்த ரேம்பில் நிக்கிறவங்களா கீழே இறங்குங்க. ஏம்பா, நீ கருப்பு சாட்டை பண்ற உள்ள போய் எல்லாத்தையும் இறக்குங்க. கீழே இறங்கு. தம்பி, அப்படியே ரேம்பில் இருந்து கீழே இறங்குங்க. தலைவர் சொல்லி கேளுங்க. தயவு செய்து கீழே இறங்குங்க. தலைவர் எவ்வளவு நேரம் சொல்லுவார்ப்பா. தம்பி, கீழே இறங்க. ரேம்பில் இருக்கிறவங்க அப்படியே கீழே இறங்க. ஏய், பின்னாடி அம்மா போறீங்க தம்பி. அந்த வெள்ளை சட்டை தம்பி. டேய், பாட போறீங்களா? நேரம் இல்லைங்க. யார் வந்துட்டு அவர் ஈழத்தமிழ் பாடலையா? அவர் பாட சொல்லுங்க. தம்பி, டேய், மேல ஏறாதீங்க. ஏய், இறங்குப்பா தம்பி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதுப்பாலப்பட்டு தேசப்பிரியன் தம்பி அவர்கள் மேடையில் இருக்கிறார். அவருடைய உறவினர்கள் யாராவது அவர் மேடைக்கு பின்புறம் அழைத்து போகுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தேசப்பிரியன் புதுப்பாலப்பட்டு, கள்ளக்குறிச்சி புதுப்பாலப்பட்டு தேசப்பிரியனோடு வந்தவர்கள் தம்பி அவர்கள் தனிவே இருக்கிறார். அவரை அழைத்து போகுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு பின்புறம் நிற்கிறார். தம்பி, இந்த மேடையில் ஏன்பா உட்காந்துக்கிறீங்க? தலைவர் பேசணுமா பேசக்கூடாதா? தம்பி, டேய், இந்த மேடையில் ஏன் உட்காந்துக்கிறீங்க? நீங்க தலைவர் பேசணுமா பேசக்கூடாது? அது கண்ணாடி. இது நீங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க? தம்பி, கீழே இருங்க. தம்பி, கீழே இருங்க. பவுன்சர்ஸ் கொஞ்சம் கீழே கொடுங்க. தள்ளி விடுங்க. பரவாயில்ல, கீழே தள்ளி விடுங்க. நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். வன்னியரசு அவர்கள் இப்போது வரவேற்புரை ஆற்ற இருக்கிறார். சிறுத்தைகளை அமைதி காக்கவும் நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. அப்பா, ஸ்டேஜ்ல கரண்ட் அடிக்குது. யாரும் அங்க கை வைக்காதீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறது. கண்களுக்கு புலப்படுகிறது. கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது காலத்தின் அவசியம். இந்த ரேம்ப் வாக்ல இருக்கவங்களா தலைவரின் சொல்லுக்கிணங்க கீழே இறங்கணும் அப்படின்னு தலைவர் பலமுறை சொல்லிட்டாரு. எல்லாரும் தலைவர் குரலுக்கு செவிமடுத்து கீழே இறங்கவும். தொடர்ந்து நிகழ்ச்சியில வரவேற்புரை வழங்க இருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு அவர்கள். அவர் ஆற்றக்கூடிய உரையை கேட்க வேண்டும் என்றால் தொண்டர்களும் தோழர்களும் சிறுத்தைகளும் அமைதி காக்க வேண்டும். இந்த ரேம்பில் இருந்து கீழே இறங்க. ஏய் தம்பி, ஏய், இது மேலே ஏன் பண்ணிக்கிற? நிகழ்ச்சி நடக்கணுமா நடக்கூடாதா? ஏப்பா பேசுறீங்க? ஏய் பாப்பா, ஏறுடா. என்னப்பா நிகழ்ச்சி நடத்த தலைவர் பேசணும் இல்லைங்க, அங்க நின்று பேசணும். ஏப்பா அவன் கீழே இருக்குப்பா. சார், அவன் பசங்க கீழே இருக்குங்க.
இருக்கக்கூடிய நமது வெற்றி மாநாட்டை துவங்க இயலும். தோழர்களே, சிறுத்தைகளே, அமைதி காத்து ரேம்ப் வாக்கில் இருந்து இறங்குங்கள். இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு மேடையில மட்டுமல்ல, அந்த நிகழ்வை உருவாக்குவது ஒவ்வொருவரோட பங்களிப்பும். எவ்வளவு பாதுகாப்போடு வந்தோமோ அதே பாதுகாப்போடு வீடு திரும்ப வேண்டும். அனைவரும் தலைவரின் சொல்லுக்கிணங்க கீழே இறங்குங்க. நமது கொள்கை பிரகடனத்தின் ஆகச்சிறந்த தருணம் அரங்கேற போகிறது. அனைவரும் அமைதி காத்து இந்த இந்த ஸ்டேஜ்ல கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் கவனமா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இன்னும் சில நொடிகள்ல தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட இருக்கிறது. அனைவரும் அவரவர் இடங்கள்ல அமைதி காத்து மாநாட்டை உட்காருங்க இல்ல கீழே இறங்குங்க. தம்பி அப்படியே உட்காருங்க இல்ல கீழே இறங்குங்க. ஏய் நிக்கிறவங்கள தயவு செய்து உட்காருங்க. தம்பி நீ அங்க நிக்கிறவங்கள ஏன்பா அப்படியே உட்காரு. எல்லாரும் அவங்க இடங்கள்ல அப்படியே அமருங்க. நீங்க நிக்கிற நாலு பேர் முன்னாடி போங்க. நல்லா தெரிவாரு. முன்னாடி போங்க. அப்படி பவுன்ஸ். தமிழகமே கொண்டாடும் தலைவரின் பிறந்த நாள் என்று அவரை அவதிக்குள்ளாக்காமல் அனைவரும் அவர் சொல் ஏற்று நடக்க வேண்டும் அப்படின்றது எல்லோருக்கும் சிறந்தது. இங்க உட்காரு